நடிகர் விஜய் தேவரக்கொண்டா நடிப்பில் கடந்த 31ஆம் தேதி கிங்டம் திரைப்படம் வெளியானது. இத்திரைப்படம் தமிழ் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் வெளியிடப்பட்டுள்ளது. இத்திரைப்படத்தில் இலங்கை தமிழர்களை இழிவுபடுத்தும் விதமாக காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அதனை கண்டித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டன அறிக்கை வெளியிட்டிருந்தார். இதனையடுத்து தமிழகத்தில் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் கிங்டம் திரைப்படம் திரையிடப்பட்ட திரையரங்க உரிமையாளர்களிடம் நாம் தமிழர் கட்சியினர் திரைப்படத்தை திரையிடுவதை தடை செய்ய வேண்டும் என்று மனு அளித்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக கரூர் மாநகரில் கிங்டம் திரைப்படம் திரையிடப்பட்டுள்ள அமுதா திரையரங்கில் நிர்வாகிகளிடம் திரைப்படத்தை திரையிடக்கூடாது என்று மனு அளித்தனர். படத்தில் ஈழ தமிழர்கள் அங்கே குடியேறின மாதிரி அவங்க பூர்வீக குடிகளாக காமிக்கல. அவங்க இங்கிருந்து வேற பகுதியிலேருந்து போனவங்க மாதிரி அதாவது ஒரிஜினலாக அவங்க சிங்களர்கள் தான் குடியேறி வந்தவங்க வந்தேரிகள். தமிழர்கள் அங்கே பூர்வீக குடிகள். ஆனால் இவங்க அதை அப்படியே மாற்றி எடுத்திருக்காங்க. ஸோ அது தமிழர் இனத்தை கொச்சைப்படுத்துகிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி. இது மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடியே தமிழர்களுக்கு எதிராக வந்துகிட்டே இருக்குது. அதனால் இதை கண்டிப்பாக திரையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை. இது தொடர்பாக விளக்கம் அளித்த திரையரங்க நிர்வாகிகள் பாதுகாப்பு கருதி ஏற்கனவே புக்கிங் செய்யப்பட்டுள்ள ரசிகர்களுக்காக செவ்வாய்க்கிழமை மட்டும் திரைப்படம் திரையிடப்படும் என்றும் இன்று முதல் காட்சிகள் நிறுத்தப்படும் என்றும் தெரிவித்தனர். நாம் தமிழர் கட்சியினர் இந்த போராட்டம் காரணமாக கரூர் நகர காவல்துறையினர் திரையரங்கிற்கு பாதுகாப்பு அளித்துள்ளனர். ஈழத்தமிழர்களை மிக மோசமாக சித்தரித்து படம் காட்டுவதாகவும் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு குடிபெயர்ந்து சென்றவர்களை ஈழத்தமிழர்கள் அடிமைகள் போலவும் தீண்டத்தகாதவர்கள் போலவும் நடத்துவதாக இப்படத்தில் காட்சிகள் உள்ளதே இவ்வளவு எதிர்ப்புக்கும் காரணம் என்பது குறிப்பிடத்தக்கது.